வணக்கம் நண்பர்களே, ஹோண்டா கற்றல் போர்ட்டலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் Pgm-Fi தொழில்நுட்பத்தை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைய கற்றலுக்கான குறிக்கோளானது Pgm-Fi தொழில்நுட்பத்தை பற்றிய அடிப்படை விழிப்புணர்வை பெறுதல் ஆகும். இன்றைய கற்றலுக்கான தலைப்புகளுடன் தொடங்குகிறேன். இன்று நாம் பின்வரும் விஷயங்களை பற்றி விவாதிப்போம். Pgm-Fi தொழில்நுட்பம் என்றால் என்ன? Pgm-Fi தொழில்நுட்பம் ஏன்? Pgm-Fi தொழில்நுட்பத்தின் நன்மைகள், Pgm-Fi தொழில்நுட்பத்தின் முக்கிய பாகங்கள், Pgm-Fi தொழில்நுட்பத்தின் சுய பரிசோதனை அமைப்பு, Pgm-Fi அமைப்பின் முக்கிய பாகம் சென்சார், ECU மற்றும் ஆக்சுவேட்டர். நம்முடைய முதல் தலைப்பிலிருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது Pgm-Fi தொழில்நுட்பத்தின் அறிமுகம். Pgm-Fi என்பது திட்டமிடப்பட்ட எரிபொருள் செலுத்துவான் என்பதை குறிக்கிறது. Pgm-Fi தொழில்நுட்பம் கார்பரேட்டர் தொழில்நுட்பத்திற்கு மாற்றாகும். Pgm-Fi தொழில்நுட்பத்தில் செலுத்த வேண்டிய எரிபொருளின் அளவு, என்ஜின் வெப்பநிலை, த்ரோட்டில் நிலை, காற்று அழுத்தம், சைலன்சர் புகையில் ஆக்சிஜன் அளவு போன்ற பல்வேறு அளவுகளின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. முதல் பாகம் சென்சார் ஆகும். ஏதேனும் மாற்றத்தை உணர்ந்து அளவிடக்கூடிய வடிவத்தில் நமக்கு வழங்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சென்சார் என்று அழைக்கிறோம். Pgm-Fi அமைப்பு பல்வேறு வகையான சென்சார்களை கொண்டுள்ளது. என்ஜின் வெப்பநிலை, வெளிப்புற காற்று வெப்பநிலை, த்ரோட்டில் நிலை போன்ற வேறுபட்ட அளவுருவை அவை உணர்கின்றன. அவை செலுத்தப்பட வேண்டிய எரிபொருளின் அளவை தீர்மானிக்க உதவுகின்றன. இரண்டாவது பாகம் ECU. ECU என்பது மின்னணு கட்டுப்பாட்டு அலகு. இது Fi அமைப்பின் மூளை போல வேலை செய்கிறது. இது அனைத்து சென்சாரிலிருந்தும் பெறப்பட்ட தகவலை செயலாக்குகிறது மற்றும் அதன்படி ஆக்சுவேட்டரை செயல்பட வைக்கிறது. மூன்றாவது பாகம் ஆக்சுவேட்டர். ஆக்சுவேட்டர் ECU-விலிருந்து சமிக்ஞையை பெற்று அதற்கேற்ப வேலையை செய்கிறது. ஆக்சுவேட்டர் எரிபொருள் பம்ப், இன்ஜெக்டர், ஸ்டார்ட் சொனலாய்ட் மற்றும் MIL. Pgm-Fi தொழில்நுட்பத்தை குறித்து மேலும் பார்ப்பதற்கு முன் கார்பரேட்டர் தொழில்நுட்பத்தை நினைவுபடுத்திக் கொள்வோம். கார்பரேட்டர் எரிப்பு அறைக்கு காற்று எரிபொருள் கலவையை வழங்குகிறது. கார்பரேட்டரில் ஏர் ஃபில்டரிலிருந்து காற்று, கார்பரேட்டர் ஜெட்டிலிருந்து எரிபொருள் ஆகியவை வெண்டூரி பகுதியில் ஒன்றோடொன்று கலக்கின்றன. காற்று செல்லும் பகுதி மற்றும் எரிபொருள் ஜெட் திறப்பு ஆகியவை த்ரோட்டில் வால்வு நிலையை பொறுத்து மாறுபடும். நண்பர்களே, நம் கார்பரேட்டர் தொழில்நுட்பத்தில் சில குறைபாடுகள் உள்ளன. VSVI உமிழ்வு விதிமுறையை பூர்த்தி செய்ய முடியவில்லை. குளிர்ந்த நிலையில் வாகனம் தொடங்க சோக் தேவை. காற்று எரிபொருள் கலவையை நாமே சரி செய்ய வேண்டியுள்ளது. ஜட்லிங் RBM. இந்த குறைபாடுகளை சரி செய்ய நமக்கு Pgm-Fi தொழில்நுட்பம் தேவை. Pgm-Fi தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நண்பர்கள் இது போன்ற பல்வேறு நன்மைகளை பெறுவோம். துல்லியமான காற்று எரிபொருள் கலவை, சைலன்சரில் புகையை குறைக்க, பெட்டர் த்ரோட்டல் ரெஸ்பான்ஸ், அதிக மைலேஜ், சென்சார் சுய பரிசோதனை அமைப்பு. நண்பர்களே, இப்போது Pgm-Fi பாகங்களை விவரமாக பார்ப்போம். Pgm-Fi அமைப்பின் முக்கிய பாகங்கள் ECU, எரிபொருள் பம்ப், சென்சார் யூனிட், இன்ஜெக்டர், ஸ்டார்ட் சோலனாய்ட், EOT, ஆக்சிஜன் சென்சார், ECG சென்சார், EVAP பர்ஜ் வால்வ். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்கலாம். ECU உடன் தொடங்குகிறேன். ECU என்பது எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் என்பதாகும். இது ஃப்ரேம் உடன் இணைக்கப்பட்டிருக்கும். இது மூளை போல செயல்படுகிறது. இது அனைத்து சென்சார்களிடமிருந்தும் பெறப்பட்ட உள்ளீட்டை செயலாக்கி ஆக்சுவேட்டரை இயக்குகிறது. அடுத்த பாகம் ஃபியூல் பம்ப். பெட்ரோல் டேங்கின் கீழே ஃபியூல் பம்ப் பொருத்தப்பட்டுள்ளது. ஃபியூல் பம்ப் பெட்ரோல் டேங்கில் இருந்து சப்ளை எடுத்து அதிக அழுத்தம் கொண்ட பெட்ரோலை இன்ஜெக்டருக்கு வழங்குகிறது. ஃபியூல் பம்ப் ஃபில்டர் அதன் ஒருங்கிணைந்த பகுதியாகும். இது வழக்கமான இடைவெளியில் மாற்றப்பட வேண்டும். அடுத்த பாகம் சென்சார் யூனிட். சென்சார் யூனிட் த்ரோட்டில் பாடியில் பொருத்தப்பட்டுள்ளது. அதற்குள் 3 சென்சார் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த சென்சார் MAP, TPS, IAT. MAP என்பது காற்று அழுத்தம் சென்சாரை குறிக்கிறது. MAP சென்சார் உள்ளே வரும் காற்றின் அழுத்தத்தை கண்டறிகிறது. இது சென்சார் யூனிட்டின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். TPS த்ரோட்டில் பொசிஷன் சென்சார். இது சென்சார் பிரிவின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். இது எந்த அளவிற்கு
த்ரோட்டில் திறக்கப்படுகிறது என்பதை பற்றி ECUவிற்கு அப்டேட் செய்கிறது. கம்பஷன் சேம்பரில் நுழையும் காற்றின் அளவை தெரிந்து கொள்ள ECU இந்த சிக்னலை பயன்படுத்துகிறது. IAT என்பது இன்லெட் ஏர் டெம்பரேச்சர் சென்சார். இது ஃபில்டர் மூலம் கம்பஷன் சேம்பரில் நுழையும் காற்றின் வெப்பநிலையை கண்டறிகிறது. மூன்றாவது பாகம் இன்ஜெக்டர் ஒரு வகையான சோலனாய்டு வால்வ். இது ECUவிலிருந்து சமிக்ஞையை பெற்ற பிறகு கணக்கிடப்பட்ட எரிபொருளை த்ரோட்டில் பாடியில் செலுத்துகிறது. நான்காவது பாகம் ஸ்டார்ட் சோலனாய்டு. இது த்ரோட்டில் உடலில் பொருத்தப்பட்டுள்ளது. இது ஒரு ஆட்டோமேட்டிக் சோக் போல வேலை செய்கிறது. இது ECUவிலிருந்து சிக்னலை பெறும்போது ஸ்டார்ட் சோலனாய்டு வால்வுக்குள் இருக்கும் பிளஞ்சரை இயக்கி என்ஜின் ஸ்டார்ட் நேரத்தில் அதிகமான காற்று பெட்ரோல் கலவையை வழங்கும். ஐந்தாவது பாகம் EOT என்பது என்ஜின் ஆயில் வெப்பநிலை சென்சாரினை குறிக்கிறது. இது சிலிண்டரின் மேல் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளது. EOT-க்குள் தெர்மிஸ்டர் என்ஜின் ஆயில் வெப்பநிலையை உணர்ந்து ECUக்கு சிக்னலை அனுப்பும். ஆறாவது பாகம் ஆக்சிஜன் சென்சார். இது சைலன்சர் அருகில் சிலிண்டர் மேல் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளது. ஆக்சிஜன் சென்சார் சைலன்சரில் இருக்கும் ஆக்சிஜனின் அளவை உணர்ந்து ECUக்கு சிக்னல் அனுப்புகிறது. ஏழாவது பாகம் ACG சென்சார். இது ஃப்ளைவீலின் கீழ் ACG காயிலில் பொருத்தப்பட்டுள்ளது. இது கிராங்க்ஷாஃப்ட் கோண நிலை, கிராங்க்ஷாஃப்ட் RPM, பிஸ்டன் DDC நிலை பற்றி ECUக்கு அப்டேட் செய்கிறது. கடைசி பாகம் EVAP பர்ஜ் வால்வ். ECUவுக்கு அருகே EVAP பர்ஜ் வால்வ் பொருத்தப்பட்டுள்ளது. இது ஒரு ஆக்சுவேட்டராக வேலை செய்கிறது. EVAP பர்ஜ் வால்வ் ECU உதவியுடன் கேனிஸ்டரிலிருந்து வெளியேறும் பெட்ரோல் அளவை கட்டுப்படுத்துகிறது. பேங்க் ஆங்கிள் சென்சார். இது ஒரு வாகனம் ஒரு தீவிர கோணத்தில் சாய்ந்து கொண்டிருக்கிறதா அல்லது வாகனம் கைவிடப்பட்டதா என்பதை கண்டறிந்து பின்னர் என்ஜினை ஆஃப் செய்கிறது. நண்பர்களே, இப்போது Pgm-Fi தொழில்நுட்பத்தின் வேலை மற்றும் பாகம் பற்றி நன்கு அறிந்து கொண்டோம். இப்போது Pgm-Fi அமைப்பின் ஒரு சுவாரஸ்யமான அம்சத்தை பற்றி விவாதிக்கலாம். அதாவது செல்ஃப் டயக்னோசிஸ் சிஸ்டம். Pgm-Fi அமைப்பில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் MIL ஆஃப் ஆகாது, தொடர்ந்து எரியும். Pgm-Fi சிஸ்டம் சரியாக இருந்தால் என்ஜின் ஸ்விட்ச் ஆன் செய்த பின் MIL முதல் 0.2 வினாடிகளுக்கு ஒளிரும், பின்னர் ஆஃப் ஆகிவிடும். Pgm-Fi அமைப்பில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் MIL ஆஃப் ஆகாது, தொடர்ந்து எரியும். வண்டியில் உள்ள பிரச்சனையை சரி செய்ய SCS சாக்கெட் பயன்படுத்தவும். நண்பர்களே, இந்த கிளாஸ் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் மிகவும் நம்புகிறேன். இன்றைய நமது கற்றலை சுருக்கமாக பார்ப்போம். Pgm-Fi என்பது திட்டமிடப்பட்ட எரிபொருள் செலுத்துவானை குறிக்கிறது. Pgm-Fi அமைப்பின் முக்கிய பாகம் சென்சார், ECU மற்றும் ஆக்சுவேட்டர். கார்பரேட்டரின் குறைபாடுகளை களைய மற்றும் 2020 BSVI விதிமுறைகளை பூர்த்தி செய்ய நமக்கு Pgm-Fi அமைப்பு தேவை. Pgm-Fi அதிக மைலேஜ் மற்றும் சைலன்சரில் புகையை குறைக்கும் நன்மைகளை கொண்டுள்ளது. Pgm-Fi அமைப்பில் சென்சார் ECUவுக்கு சிக்னலை அனுப்புகிறது மற்றும் அந்த ECUவின் அடிப்படையில் ஸ்டார்ட் சோலனாய்டு, இன்ஜெக்டர் மற்றும் ஃபியூல் பம்ப் ஆகியவற்றை இயக்குகிறது. Pgm-Fi அமைப்பின் முக்கிய சென்சார் MAP, IAT, TPS, ECT மற்றும் ஆக்சிஜன் சென்சார் ஆகும். Pgm-Fi அமைப்பு பயன்படுத்த எளிதாக இருக்கிறது மற்றும் சுய பரிசோதனை செயல்பாட்டையும் கொண்டுள்ளது. எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் பிரச்சனை வண்டியில் வந்தாலும் MIL ஒளிரும். சரி நண்பர்களே, இன்றைய கிளாஸை முடித்துக் கொள்வோம். தங்கள் பங்கேற்புக்கு நன்றி.